15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் யாருக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டுமாம்? கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அதற்கு துணையாக இருக்கிற அந்த ஆதார வாசித்து விடலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3:9. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அந்த உயிர் மீழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை செத்ததாவே காணப்படுது. இன்றைக்கு என் வாழ்க்கையில் அப்படி ஒரு மேன்மை இல்லையே, இன்னைக்கு அந்த பரலோகத்துக்கு போகின்ற நிச்சயம் எனக்கு இல்லையேன்னு ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அப்பனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்னா நான் எதை சார்ந்து இருக்க கூடாது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற சுய நீதியை சார்ந்து நாம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த சில கட்டளைகள், சில பிரமாணங்கள். நாம் அதான் கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்கள் 5 விதமான பலிகளை செலுத்த வேண்டியதா இருந்தது. இது கடந்த நாட்களில் சொல்லிவிட்ட காரணத்தினால் நான் கொஞ்சம் சற்று வேகமாக போகிறேன். 5 விதமான பலிகள் இருந்தது. முதல் பலி சர்வாங்க தகன பலி, 2வது பலி போஜன பலி, 3வது பலி சமாதான பலி, 4வது பலி பாவ நிவாரண பலி, 5வது பலி குற்ற நிவாரண பலி. இயேசு கிறிஸ்து நமக்காக எந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி குற்ற நிவாரண பலியாக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதினாலே அவர் எல்லா பலிகளையும் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். ஏன்னா ஒரு பலிக்கு அடுத்து இன்னொரு பலி கொடுக்கும்போது முந்தின பலியும் சேர்த்து நாம் கொடுக்க வேண்டும். இதான் அந்த ஆர்டர். இதுக்கு முன் இந்த 5 பலிகளை தாண்டி ஒரு பலி இருக்கிறது. அது என்ன பலி அப்படின்னா பான பலி. இந்த பான பலி யார் கொடுத்தாங்க அப்படின்னா, யாக்கோபின் காலத்திலிருந்தே இந்த பான பலி இருந்தது. ஆண்டவர் இந்த கட்டளை கொடுத்திருந்தார். இந்த பான பலியானது நீங்கள் கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறமா, நீங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சுகமாய் இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செலுத்த வேண்டிய பலி என்று சொல்லி பானபலியும் கொடுத்தார். சிலுவையில் இந்த பானபலியானதும் கூட நமக்காக அது கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. இந்த வாரத்துல முதல் நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த வாரத்துல அவர் எருசலேமுக்குள்ளே ராஜாவாக பவனியாக ஓசன்னா பாடி என்ன பண்றாரு? நுழைகிறார். இப்படி அவர் நுழைந்த பிற்பாடு அவர் திரும்பி என்ன பண்ணிடுறாரு? அங்க இருக்க வேத பாரகிட்டாம் பேசிட்டு திரும்பி போயிட்டு மீண்டுமாக வருகிறார். மீண்டுமாக வரும்போது 2வது நாள் அத்தி மரத்தை என்ன பண்றாரு? சபிக்கிறாரு. சபித்து விட்டு ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தை சுத்திகரித்தார். இல்லையா? நம்மளுடைய இருதயமாக ஆலயத்தை என்ன பண்றாரு? அவரு சுத்திகரிக்கிறாங்க. புறா விற்கிறவங்களை, அங்க காசுக்காரர்களை எல்லாம் அவங்க மேஜைகள் எல்லாம் கவிழ்த்தி போட்டு அவர்களை எல்லாம் துரத்தி விடுகிறார். ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அமைதியா இருந்தார். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து பழைய இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் கொடுத்த பிரமாணத்தின்படி இதுக்கு அடுத்ததுதான் அவங்களுக்கு வேலையே. அவர்களுடைய முதல் பண்டிகை என்ன பண்டிகை தெரியுமா? அவருடைய முதல் பண்டிகை எல்லாம் திருப்பி கொண்டு வைத்துக் கொள்ளலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இந்த 5 விதமான பலிகளையும் அவர்கள் செலுத்த வேண்டிய காலங்கள் எல்லாம் தேவன் கொடுத்திருந்தார். அதில் முக்கியமான ஒரு காலம் என்ன அப்படின்னா பண்டிகைகளின் காலம். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் ஆசரிக்கும்படியாக 7 விதமான பண்டிகைகளை கொடுத்திருந்தார். கடைசியாக வரலாற்றில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் 9 பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள். முதல் பண்டிகை என்னன்னு பார்க்கலாம். முதல் பண்டிகை நம்ம ஆர்டரா அந்த பண்டிகைகளை பார்த்து முடித்து விட்டு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை. 4வது பண்டிகைக்கு வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லலாம், இல்லைன்னா 50வது நாள் பண்டிகைன்னு சொல்லலாம், இல்லைன்னா பெந்தைகோஸ்தி நாள் பண்டிகைன்னு சொல்லலாம். 5வது பண்டிகை எக்காலம் ஊதும் பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை, சுக்கோத் என்று அழைக்கப்படும் கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் எதற்கு முன்னடையாளங்களாக இருக்கிறது என்றால்,
இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வருகிற வரை, நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேரும் வரைக்கும் இருக்கிற இக்காலத்திற்கு அவைகள் நமக்கு நிழலாட்டங்களாக அவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அருளப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? முதல் பண்டிகை என்ன நம்ம பார்க்கிறோம்? பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை தான் என்ன அப்படின்னா இவர்களுக்கான முதல் பண்டிகை. இது நிசான் மாதம் 14ஆம் தேதி, அவர்களுடைய முதல் மாதத்துல 14ஆம் தேதி ஆரம்பிக்கிற பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா நியாய பிரமாணங்களையும் புதிய ஏற்பாட்டிலே அவர் எப்படி நமக்காக ஆதாம்னால வந்த மரணத்தை எப்படி அவருக்குள்ள விழுங்கி நமக்குள்ள கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்றால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு அப்படின்னா 10 வாதைகள் எகிப்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதுல 10வது வாதை தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ண போறாங்க? சங்கரிக்கப்பட போறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் மட்டும் காப்பாற்றப்படணும். இஸ்ரவேல் மக்கள் மட்டும் காப்பாற்றப்படணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வீட்டு வாசல் நிலைகளில் ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை அவர்கள் இங்கே பூசி அந்த ஆட்டை அவர்கள் முன்பாக உள்ள விருந்தா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை. இப்படி அவங்க ஆட்டின் ரத்தத்தை வாசல்ல தெளிச்சு வைக்கிறாங்க இல்லையா? இப்படி தெளித்து வைக்கும் போது சங்கார தூதன் அந்த வாசல் வழியாய் அந்த வீதி வழியாய் போகும்போது எந்தெந்த வீட்டுல எல்லாம் ரத்தம் இருக்கோ அந்த வீட்டை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கடந்து போய் விடுவார். அந்த வீட்டை என்ன பண்றாரு? கடந்து போய் விடுவார். இந்த கடந்து போற பண்டிகையின் பேர் தான் என்ன அப்படின்னா பஸ்கா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் அப்படின்னு இருக்கும். பாஸ் ஓவர், தாண்டி செல்கிறார், கடந்து செல்றது. நமக்கு வர வேண்டிய மரணம் என்ன ஆகுது அப்படின்னா தாண்டி செல்லப்பட்டது. எதனால தாண்டி செல்லப்பட்டது? அந்த பஸ்கா பண்டிகையில ஆட்டினுடைய ரத்தம் அவங்களுடைய வீட்டுல தெளிக்கப்பட்டிருந்ததுனால. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப நல்லவங்கன்றதுனாலயோ இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள் என்பதனாலேயோ அப்படி நடக்கல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு நாள் தான் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? ஆனா இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இருந்த எகிப்தை கொண்டு வரதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு நாள் தான். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்குள்ள ஒரு எகிப்து இருந்துச்சு. நாங்க அங்க எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா? அப்ப இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆராதனை கிடையாது. இந்த மாதிரிலாம் 21 நாள் வச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்தோமா, டிவி பார்த்தோமா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு இருந்தாங்க. இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள இருந்த எகிப்து அவங்கள விட்டு போறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு மேல ஆச்சு? 40. சிலர் உள்ளேயே போகவே முடியல. ஏன்னா அவங்க உள்ள இருக்கிற எகிப்து அவங்க வெளியே துரத்தவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 21 நாள் முடியும் போது நமக்குள்ள இருக்கிற பழைய எகிப்து, பழைய ஆதாமுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் இங்க வெளியே போயிட்டு கிறிஸ்துக்குள் ஜீவிக்கிறவர்களா, கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா நம்ம வீட்டுக்கு போறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துக்குள் இருந்தால் முதல் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும், புதுசா இருக்கணும். திருப்பி அதே பழைய வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணக்கூடாது? நாம் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்டவர்களா, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஓகே, இந்த பஸ்கா பண்டிகை இருக்கு இல்லையா? இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் எதற்காக நினைவு கூற வேண்டும் என்றால், தேவன் தங்களை மீட்டெடுத்ததை நினைவு கூறும்படியாக அவர்கள் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் எந்த நாள்ல தான் பலியிடப்படுகிறார் என்றால் பஸ்கா. இன்னொன்று சொல்லிடுறேன், இஸ்ரவேல் யூதர்களுடைய கேலண்டர் என்ன கேலண்டர் அப்படின்னா லூனார் கேலண்டர். நம்மளுடைய கேலண்டர் எல்லாம் சோலார் கேலண்டர், சூரியனை மையமாக நம்மளுடைய நாட்காட்டியானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய ஒரு நாள் எப்படி நம்ம கணக்கிடுவோம்? காலை முதல் மாலை வரை தான் ஒரு நாள் இல்லையா? ஆனா யூதர்கள் எப்படி கணக்கிடுவார்கள் என்றால் மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரை தான் என்னது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அதனால்தான் தேவன் இந்த பூமியை படைக்கும் போது எப்படி அவர் கண்டார்? சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. தேவன் எப்படி அந்த நாட்களை அவர் கணக்கிட்டு இருந்தார் அப்படின்னா லூனார் கேலண்டர், சந்திரனை வைத்து மையமாக வைத்து அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, அதனால தான் நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பம். 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரை அவர் சிலுவையில் தொங்கினார் என்று வாசிக்கிறோமே, அப்போனா ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா கிடையாது. அது என்ன டைம் ஜோன் அப்படின்னா லூனார் டைம் ஜோன். லூனார் டைம் ஜோன்ல அவங்களுக்கு நாட்களே மிகவும் குறுகிய நாட்களாக தான் இருக்கும். அவர்கள் கணக்கிட்டபடி அவர்களுடைய நாட்களே மிக குறுகிய நாட்கள் தான் இருக்கும். இதனால ரொம்ப குழம்பிலாம் போகாதீங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேதத்துல சிலது நம்மளால புரிந்து கொள்ள, சிலது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்புன்னு அர்த்தம் இல்லை, நம்மளால புரிந்து கொள்ள முடியலன்னு அர்த்தம். ஏன்னா மனிதனுடைய மூளை அறிவு அவ்வளவுதான். இதை எழுதினவர் அண்ட சராசங்களையும் படைத்த தேவன். அவருடைய ஞானத்துக்கு ஈடாக எந்த பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், யாருடைய ஞானமும் இன்னைக்கு இது என்னால புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா இது தப்பு கிடையாது, வேதம் தவறு கிடையாது. நான் இன்னும் அவ்வளவு வளரலைங்க, அவ்வளவுதான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குழப்பிக்க கூடாது.
இல்ல இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தை நாம் சந்தேகப்பட்டு விட்டோம் என்றால் யாரை நம்ம சந்தேகப்படுகிறோம் அப்படின்னா, இதை எழுதின ஆவியானவரை நாம் சந்தேகப்படுகிறோம். நம்மை தினந்தோறும் நடத்தி கொண்டு நம்மை மீட்டெடுத்த ஆவியானவரை நாம் சந்தேகப்படுகிறோம். நம்முடைய சந்தேகம் வேதத்துல இருந்து இருக்கு. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆவி பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் இருக்க வேண்டுமே தவிர, இல்ல இது நான் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்துல எப்படி இருக்கோ அது நமக்கு தேவையில்லைங்க. என் வாழ்க்கையில ஒண்ணு தவறா நடக்குது, வேதத்துல இப்படி சொல்லியிருக்கே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, என் வாயிலிருந்து வார்த்தை, என் சிந்தனையிலிருந்து எண்ணம் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துவிடவே கூடவே கூடாது. ஓகே, இந்த பஸ்கா பண்டிகை நினைவு கூறும்படியாக அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் பஸ்கா அன்று நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக என்ன பண்றாரு அப்படின்னா, சிலுவையிலே சரியாக அந்தி வேளையிலே அவர்கள் எப்போ பஸ்காவை அடிப்பாங்களோ அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பஸ்கா ஆடாக பலியிடப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பஸ்கா என்ற பண்டிகையை தொடர்ந்து தான் அவங்க 4 பண்டிகைகளை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை அப்ப இஸ்ரவேலருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகை. நான் ஏன் பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னா, பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரித்தால்தான் அதை தொடர்ந்து இருக்கிற 3 பண்டிகைகளை அவர்கள் ஆசரிக்கவே முடியும். பஸ்காவுக்கு அடுத்த நாள் என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்றால் முதலாம் நாள் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? பஸ்காவை ஆசரித்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ எந்த தினத்துல கொல்றாங்க? பஸ்கா தினத்துல கொல்றாங்க. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 2ஆம் நாள் எங்க இருந்தாரு? அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். அமைதியா இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு வேதத்துல நாமும் எப்படி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமக்கு எது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை? நமக்காக பஸ்காவாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார். 2வது நாள் நம்ம என்ன ஆசரிக்கணும்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கணும். நமக்கு எது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே, புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம என்ன புளிப்பில்லாத பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், நமக்குள்ள இருக்கிற எல்லா துர்க்குணம், நமக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாப்பு நீங்கி அந்த புளித்த மாவோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண்டிகை ஆசரிக்க கூடாது. நம்ம குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அன்னைக்கு வர்ற நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்த நாளும் மீண்டும் என் பழைய வாழ்க்கை எனக்கு அங்க இருந்துச்சு அப்படின்னா, நான் யாரை நம்பல அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. அதான் உண்மை இல்லையா? வேதம் இப்படி அழகாக சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10-11. முதல்ல நான் பிழைத்திருக்கிறேன் என்று யார் நம்பணும் அப்படின்னா, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நம்மெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்னு யார் நம்பணும் அப்படின்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல அதை யார் நினைக்கணும்? யார் எண்ணிக்கொள்ளணுமா? நம்ம தான் எண்ணிக்கொள்ளணும். நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இல்ல, நாம் பாவி. உண்மைதான், ஆண்டவருக்கு முன்பாக தான் நம்ம தாழ்த்தணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம எல்லாருக்கிட்டையுமே, நான் ஏன்பா சர்ச்சுக்கு வரேன், நான் பாவிங்க, நான் ஏன் வரேன், ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, என்னாலாம் அது பண்ண முடியாது, ஏன் இந்த ஊழியம் செய்யல, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைங்க. இன்னைக்கு நமக்குள்ளே என்ன அப்படின்னா, நான் நம்புறதே, நான் கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறேன்றத நானே நம்புறது இல்லை. அதான் ஆவியானவர் தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவுக்கு நீங்க எல்லாம் மனித்து தான் இருந்தோம். உண்மைதான், நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் மரித்தவர்களாக தான் இருந்தோம். ஆனால் நம்மை மரித்தவர்களாக ஆண்டவர் வைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாகி கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கிறவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மளால இந்த பழைய வாழ்க்கை, இந்த இத்தனை வருஷமா வந்துட்டோம்ல, இந்த 21 நாள்ல பெருசா வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பா மாறாது. யார் நினைக்கிற வரைக்கும் அப்படின்னா, நீங்க நினைக்கிற வரைக்கும். ஆமென். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் நம்ம தான் திருந்தணும்.
நான் தான் முடியும். எனக்கு அந்த பழைய சிந்தனை வருது, திருப்பி அதே பழைய சினிமா பாட்டு கேட்குற சிந்தனை வருது அப்படின்னா நான் சொல்லணும், இல்லை பழைய மனுஷன் மார்ச் 31 போயிட்டான். நம்ம கடவுளை ஏமாத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா நம்ம யாரை தான் ஏமாத்திட்டு இருக்கோம்? நம்மை நாமே நாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டவன். கிறிஸ்து எனக்காக அன்று பஸ்காவாக அடிக்கப்பட்டார். அடுத்த நாள் அவர் என்ன ஆயிருக்காரு அப்படின்னா, அமைந்திருந்து அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்கிறார். 3வது பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னா, முதற் பலன்களின் பண்டிகை. இந்த பண்டிகை எப்போ ஆசரிப்பாங்க அப்படின்னா, முதல் நாள் பஸ்கா பண்டிகை, அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதை அடுத்த நாள் தொடர்ந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதற் பலனான் பண்டிகை. அவர்கள் தங்களுடைய முதற் பலன்களை ஆண்டவருக்கு செலுத்துகிற பண்டிகை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 23ஆம் வசனங்கள்ல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்து நமக்காக என்னவாயிருக்கிறாரு? 3வது பண்டிகையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார். நீங்க 23 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்துருங்க வீட்டுல போய். இயேசு கிறிஸ்து அந்த முதற் பலனான பண்டிகையிலே நமக்காக அவர் இயேசு கிறிஸ்து முதற் பலனானார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அவருக்கு என்ன பண்டிகையை ஆசரிக்க வேண்டும்? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை நமக்காக இயேசு கிறிஸ்து வந்து ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்து விட்டார். 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும்னா, நம்ம கிட்ட இருக்கிற துர்க்குணங்கள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நாம் விலக்கி விட்டு உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மை நாம் என்ன பண்ணிக்கணும்? எண்ணிக்கொள்ள வேண்டும். 3வது பண்டிகை முதற் பலனான பண்டிகை. முதற் பலனான பண்டிகையிலே அவர்கள் தங்களுடைய முதற் பலன்களை வந்து கொடுப்பார்கள். அந்த பண்டிகை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் என்றால், அவரே நமக்காக இந்த மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனாகி நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சகலத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அந்த பண்டிகைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பழைய பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்து விட்டார். 4வது பண்டிகை முக்கியமான பண்டிகை எல்லாம் வாசிக்கிறோம். இந்த 4வது பண்டிகை எப்போ ஆசரிப்பாங்க அப்படின்னா, 7 வாரங்களுக்கு அடுத்து. எந்த 7 வாரங்களுக்கு அடுத்துன்னா, இந்த 3வது பண்டிகை இருக்கு இல்லையா, முதற் பலனான பண்டிகைக்கு அடுத்த 7 வாரங்கள். 7 வாரங்கள் அப்படின்னா 50வது நாள். 50வது நாள்ல நமக்கெல்லாம் ஒரு பெரிய பண்டிகை உண்டு. என்ன பண்டிகை அது? பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை. அவர்களும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை அவர்கள் எப்படி ஆசரிச்சாங்க பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா, இந்த முதல் அறுவடை செஞ்சாங்களே, இந்த முதற் பலனானதுல எல்லாம் அறுவடை செய்யறாங்க இல்லையா, இதை எல்லாத்தையும் அவங்களை அறுப்பார்கள். எப்படி அறுப்பார்கள் என்றால், அவங்க முழுசையும் ஒரு நுனி வரைக்கும் அறுக்க வேண்டாம், அதுல நீங்க சிந்துறதை அப்படியே விட்டுருங்க. தரித்திரருக்கும் அங்க யாராவது முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அது அள்ளி கொள்ளட்டும். அது எவ்வளவு பெரிய நிலமா இருந்தாலும், சின்ன நிலமா இருந்தாலும் அவர்கள் அறுக்கிறதுல கீழே சிந்தி இருக்கிறத அவங்க எடுக்க மாட்டாங்க. பெரிய நிலமா இருந்தாலும் கீழே சிந்தி இருக்கிறத அவங்க எடுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கையா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை, என் வருமானம் எனக்கு பத்தலையே, ஏன் இந்த நிலைமையிலிருந்து என்னால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுமா என்றால், ஆண்டவர் அங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை ஊமையாக அழகாக சொல்லியிருக்கிறார். அவங்க சின்ன நிலமா இருந்தாலும் அவங்களுடைய தானியத்தை கொண்டு சிலர் போஷிக்கப்பட்டார்கள். அவங்க பெரிய நிலம் வச்சிருந்தாலும் அவங்க தானியத்தை கொண்டு, அவர்கள் மிச்சம் வைக்கிற தானியத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க? போஷிக்கப்பட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன், நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, என்னால எப்படி ஆண்டவருக்கு இதை செய்ய முடியும்? நான் எப்படி மற்றவங்களுக்கு உபயோகரமா இருக்க முடியும்? அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது 50வது நாள் அவர்கள் எல்லாம் கதிர்களை அறுக்கிற நாள். நமக்கு 50வது நாள் ஆவியானவர் அருளப்பட்ட நாள். அவர் நமக்கு அருளப்பட்டிருக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். அது என்ன, நம்ம நிலைமையெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லைங்க. நம்மளால இது பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு வேளை சாப்பாடு இருந்தாலும் அவங்க நிலத்துல இருக்கிறத கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? கீழே சிந்தினதை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, அது நியாயப்பிரமாணமாக இருந்தது. இன்னைக்கு நமக்கும் கூட அப்படி ஒரு பிரமாணம் தான் இருக்கு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்காக அருள் இருக்கிறார் என்றால், நாம் நம்மை போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்களை நாம் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக. இந்த 4 பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகைகள். இனி 5, 6, 7 பண்டிகை இருக்கு இல்லையா, இது எக்கால பண்டிகை. இது எதற்கு ஓமையாக இருக்கிறது என்றால், இனி வானத்திலே ஒரு நாள் எக்காலம் மூடப்படும். அந்த நாள் நம்முடைய தேவன் வான மண்டகளை நிற்பார். அப்பொழுது நாம் அவரோடு நாம் எதிர்கொண்டு போவதற்கு மீண்டும் 3 பண்டிகைகளை நாம் அதை ஆசரிக்க போகிறவர்களா நாம் இருக்க போகிறோம். அப்போ முதல் 4 பண்டிகைகளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நமக்காக செய்து முடித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய
பாவங்கள் நம்மளுடைய பழைய பலிகள் எல்லாவற்றையும் யார் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் நாம் இனி மரித்தவர்கள் அல்ல, இனி கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். கடைசியா ஒரு வசனத்தை வாசி நாம் முடிச்சிடலாமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 49 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 49 வரை. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நாம் இன்னைக்கு வரைக்கும் ஆதாம் எப்படி எந்த சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டாரோ இன்னைக்கு நம்ம அதே சாயல்ல தான் இருக்கோம். வெளியில மண்ணான மனுஷன் அந்த மண்ணான மனிதனுடைய சாயல்லே தான் இருக்கான். ஆனா ஆவி தன்னை தந்த தேவனை போல, இந்த இரண்டாம் அந்த இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய ஆவியை நம்ம என்ன பண்ணணுமா? அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ள வேண்டும்னா உள்ள வச்சுக்குவீங்களா, வெளியே வச்சுக்குவீங்களா? நம்ம அணியிற ஆடைகள் எப்படி இருக்கும்? உள்ள இருக்குமா, வெளியே இருக்குமா? வெளியே இருக்கும். அப்போ கிறிஸ்து வெளியே இருந்தாருன்னா நம்ம எங்க இருக்கோம்? அவருக்கு உள்ள இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் தான் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு உத்தரவு வசிச்சலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சத்தமா ஒரே முறை விசுவாசத்தோட நம்ம வாசிக்க போறோம். இந்த சிலுவை தியானம் கூட்டம் முடியும் போது என்னுடைய வாழ்க்கை மரித்த வாழ்க்கையாக அல்ல. நானே என்ன பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நான் மரித்தவன், இனி என் வாழ்க்கையில என்னால முன்னேற முடியாது, இனி என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிதா கிறிஸ்து என்ன பண்ணிருக்கான்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு அவர் அளித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதம்னா தேவனோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர் அருளப்பட்டிருக்கிறது. உங்களால இது வரைக்கும் நீங்களே நினைச்சிருக்கலாம், என்னால் 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ண முடியாதுங்க, என்னால் 10 நிமிஷத்துக்கு மேல வேதம் வாசிக்க முடியாதுங்க, என்னால் இதை செய்ய முடியாதுங்க, என்னால் ஆண்டவர் பத்தி 4 பேருக்கு சொல்ல முடியாதுங்க, என்னால் வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்க, என்னால் படிக்க முடியல, என்னால் முடியல, என்னால் கோவப்படாம இருக்க முடியல, அப்படி நீங்களே நினைச்சு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தவங்களா இருக்கலாம். இனி நம்ம நினைக்க போறோம், நம்மளால முடியாதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லவங்களானதுனால அவங்களை காப்பாத்தல. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை விசுவாசத்தினால அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் கூட நம்ம நல்லவங்கன்றதுனாலலாம் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கல. நம்ம அவரை விசுவாசிச்சாலே போதும். நம்முடைய சுய நீதி அவருக்கு தேவையில்லைங்க. நான் இதெல்லாம் பண்ற ஆண்டவர் அவருக்கு தேவையில்லைங்க. நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பிரியமா இல்லாததை விட ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசிக்க வைக்க, விசுவாசனால் அவர் அணிந்து கொள்கிறவர்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? இருக்க போகிறோம். ஒரு தடவை வாசிச்சிடலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சத்தத்தை உயர்த்தி ஆமென். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன். உணர்ந்து சொல்லுவோமா? நான் சுகமானேன், சுகமா